மேடையில் இருக்கிற ஆக்ஷன் டீமுக்கும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீப காலமாக நிறைய இடத்துல நின்று இருக்கேன், கோர்ட்டு வாசல்லையும் நின்னேன். பட் உங்கள் முன்னாடி நிற்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே. பிகாஸ் இட் மேக்ஸ் மீ பிரிங்ஸ் த ஆக்டர் பேக் இன் மீ. என்ன தான் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல சம்பாதிக்கணும். சம்பாதிச்சது தான் திரும்ப வி ஷுட் கிவ் பேக் டு த சொசைட்டி. அந்த அறிவு கொஞ்சம் ரீசெண்டாக வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக சுந்தர் சார் மூலிமா, ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலிமா எனக்கு சொல்லி புரிய வச்சு they have made me understand the equation of how you go about இந்த ஒரு blessing, நீங்கள் கொடுத்த blessing, ஆடியன்ஸ் கொடுத்த blessing, எப்படிப்பட்ட இயக்குநர்கள் கொடுத்த blessing, எனக்கு கிடைச்ச தயாரிப்பாளர்கள் கொடுத்த blessing. ஒரு நடிகனா 15 வருஷம் தாண்டி நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், இது தாய் போல் இருக்கிற ஒரு இடம், தாய் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ண போகிறேன், மேற்கொண்டும் பண்ணுவேன். பட் sense sometimes will prevail at one point of time. Yes, the best of the best is reserved for my career from now. எனக்கு ஒரே ஒரு உதவி, எனக்காக நீங்கள் எல்லோரும் ட்ரைடன்ட் ரவி அவர்களுக்கு ஒரு தடவை கை தட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நாங்கள் மேடையில் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கும் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் ஒரு தயாரிப்பாளர், உண்மையிலே வந்து ஒரு தயாரிப்பாளர் கண்டுபிடிக்கிறது, நம்ப வைக்கிறது, அவர் நம்பி வந்து செயல்படுறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஐ சின்சியர்லி தேங்க் மை எல்டர் பிரதர். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சண்டைக்கோழி, திமிரு அந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகும்போது விக்கிக்கு, அண்ணனுக்கு போய் வந்து நான் நன்றி சொல்வேன். அதே வகையில் எந்த குறைவு இல்லாமல் என்னோட அண்ணன் ட்ரைடன்ட் ரவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுதான் பிஸ்னஸ்ஸு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முந்தின படம் இப்படி தான் ஓடி இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து சுந்தர் சாரோட விஷன். இது இவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இன்ஃபேக்ட் ஹிஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் இஸ் ஆக்சுவலி சங்கமித்ரா. பட் அது வந்து சின்ஸ் இட் வாஸ் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆனதுனால இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முறை சொன்னார். அண்ட் வென் சுந்தர் சார் இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது தென் ஐ டிசைடட் திஸ் இஸ் த ஃபில்ம். இந்த மாதிரி ஒரு படம் தான் ஒரு ஆர்டிஸ்டாக அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக, சரி ஆக்ஷன் பண்ணுறாப்புல சுந்தர் சார் சொன்ன அந்த பாணியில் நானும் ஒரு ஹீரோ தான். நான் அடித்ததுக்கப்புறம் நான் போய் சேரில் உட்காந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டரை கீழே லேண்ட் ஆவான். அது எப்படி கிராவிட்டியில் பவுன்ஸ் ஆகி பக்கத்து தெருவில் போய் உட்காருவான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு நானும் ஃபைட் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி இந்த படத்தை வந்து இஸ் கிவன் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் அபவுட் த பெஸ்ட் இன் மீ. ஆக்ஷன் திரைப்படத்தில் அதிகமாக என் கெரியர்லேயே அதிகமாக ஆக்ஷன் பண்ணதும் அதிகமாக அடிபட்டதும் இந்த திரைப்படம் தான். பயம்ன்றது அது ஒரு 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 இடத்துல எனக்கு என் கண் முன்னாடி நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். எத்தனையோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். கனல் மாஸ்டர் எல்லாரும் வந்து அந்த ரோப் ஷாட் கட்டும் போதே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா ரோப் இழுக்கிறவர் வந்து கரெக்டாக பண்ணுவாரா, எல்லாமே ஹானஸ் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு. பட் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ஷாட் வந்து கிட்டத்தட்ட சாவு நேரில் பார்த்த ஒரு 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 1 செகண்ட், ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். நான் ஆக்சுவலாக போய் உட்காந்துட்டு தென் ஐ டிசைட் தட்ஸ் வாட் ஐல் கம் டு வாட் தமிழ்னா சேஸ் நெக்ஸ்ட். அவங்க சொன்னது தான். அந்த பைக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி அந்த பைக் ஓட்டிக்கிட்டே வந்து அடிக்கிற ஷாட் இருக்குது. அந்த சீக்வென்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பைக் வந்து இட் டாப்பிள்ட் ஆன் மீ. இட்ஸ் அ 1 ton பைக், ATV பைக். அது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஆர்டிஸ்ட்க்கு முகம் முக்கியம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நேராக என் ஃபேஸ்க்கு வரும்போது நான் என் கை வச்சிட்டேன். ஸோ கையில் ஒரு அடியும் காலில் ஒரு அடி பட்டு கீழே விழும்போது ஐ தாட் ஓவர், அவ்வளோதான், ஒரு 5 மாதம் வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஆக்ஷன். எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் சுந்தர் சாரும் ரவி சாரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
But I don't know, thank God, I don't know, that is a blessing. அது I don't know, the next day I was back to shoot. I wanted to go back to shoot. அது இது வந்து it's not because I'm adamant. அது இருக்கணும்னு நான் எப்பவுமே விரும்புகிறேன் கடைசி வரைக்கும். அந்த ஃபிட்னஸ் கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா. ஐ நோ வாட்ஸ் அ ப்ரொடியூசர் ஸ்ட்ரகிள். திடீர்னு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கால் அடிப்பட்டோ இல்லை கை அடிப்பட்டோ அடுத்த நாள் வந்து அசர்பைஜானில் ஷூட்டிங் எல்லாரும் பேக்கப் பண்ணி சென்னைக்கு வரணும்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் லாஸ். ஸோ பட் அட் த சேம் டைம் சென்ஸ் ப்ரிவேல் ஃப்ரம் தேர். அந்த இடத்துல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதான் தமிழ்நாடு சொன்ன மாதிரி எந்த ரிஸ்க் எடுத்தாலும் அது ரிஸ்க்கு வந்து ரொம்ப யோசித்து ரிஸ்க் எடுக்கணும், இன்டெலிஜென்ட்டாக ரிஸ்க் எடுக்கணும். இல்லை சும்மா ரிஸ்க் எடுக்கலாம் அதுக்கப்புறம்னா பைத்தியக்காரத்தனமாக தான் போய் ரிசல்ட் வந்து சேரும். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். எனக்கு November 15th இந்த திரைப்படம் ஆக்ஷன் கிட்டத்தட்ட more than 55 crores they have spent on this film. November 15th வந்து தமிழ்நாடும் சரி உலகமெங்கும் சரி தெலுங்குலையும் சரி சீனு ஒரு தம்பி சீனுன்ட்டு ஒரு பையன் வாங்கியிருக்காப்புல தெலுங்குல. ஸோ November 15th is going to release both in Tamil and Telugu. June 2020 to December 2020 சுந்தர் சாருக்கு ஒரு டேட் ரிசர்வ்டு. Again January to December 2021 ஒரு டேட் ரிசர்வ்டு. Again 2022 January to December ஒரு டேட் ரிசர்வ்டு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் சுந்தர்சியோட பண்ணால் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஒரு எப்பவுமே நான் இது சொல்வேன், எனக்கு இஸ் லிட்டரலி மை எல்டர் பிரதர். நான் எனக்கு இது சப்போஸ் நாளைக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாத்தையும் இழந்து எங்கேயாவது ஒரு வேலை இட் ஒன்ட் ஹேப்பன். பட் I have a house where I can they say that my brother is there and I can be there. At the same time, அதே மாதிரி தான் ஃபிலிம்லையும் it converts, that whole emotion converts into film also. And the chemistry, that it is like an amazing thing that to have a director like this in my career. எத்தனை படங்கள் பண்ணாலும் மேற்கொண்டு படங்கள் பண்ணணும் அப்படின்னு தோன்ற விஷயங்கள். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் நீங்கள் டைரக்டர் ஆகுறது இம்மிடியட்டாக டைரக்டர் ஆகணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் டைரக்ட் ஆகிறோம், இம்மிடியட்டாக டைரக்ட் பண்ணணும். புது டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஒரு விண்ணப்பம், தயவு செய்து சுந்தர் சாரோட ஒரு படம் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு, there is nothing wrong, இதில் ஈகோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் ஹிம் how he goes about one thing. இந்த இடம் வந்து நீங்கள் இந்த இடம் வந்து ஒரு ப்ரிவியூ தியேட்டரு, இது பிரசாத் லேபு. ஆனால் இதே இடம் வந்து லண்டனில் ஒரு ஆப்பரா ஹவுஸ் மாதிரி அவர் காட்டுவார். Hats off to him. That is what is a director's vision. நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் அவர் அது 5 கோடியாக காட்டுவார். நீங்கள் 1 லட்சம் கொடுத்தாலும் அது 5 கோடியாக காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு விஷனரி பர்சன். he had ஒரு இந்த இவ்வளோ பெரிய படம் வந்து 90 daysல முடிக்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். 90 days தான் ஆக்சுவலாக யூ நீட் டு டூ ஃபார் அன் ஆக்ஷன் ஃபிலிம். 150 days, 180 days, 250 days இதெல்லாம் வந்து இப்போ இட்ஸ் நாட் குட் ஃபார் அ ப்ரொடியூசர். 90 days இந்த படம் முடிக்கிற சுந்தர் சாருக்கு வந்து என்னன்னா, எவ்ரி டே ஹி வாஸ் கிளியர் அபவுட் வாட் ஹி வாண்டட். என்ன தேவை, என்ன விஷயம், என்ன தேவை அப்படின்ட்டு கரெக்டாக வந்து அந்த ஒரு இடத்துல நானும் யோசிப்பேன், சார் என்ன சார் இது வெறும் நான் என்ன பார்த்து பேசுறது, நான் எப்படி பேசுறது, இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லும்போது, நான் டைலாக் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிவிடுங்க, மற்றது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன்னு. நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இப்போ தான் தமிழா கிட்ட சொல்லியிருந்தேன், இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த சீட் சீன்ஸ். ஒரு சீன் ஏன்னா நான் எறும்புத்தறையிலையும் பார்த்துருக்கேன், சிஜியில் எப்படி தே ஒர்க் ஆன் இட் I've seen on films, but this film is something like an eye opener. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஐ ஷுட் தேங்க் யூ சுந்தர் சார் ஃபார் திஸ் லவ்லி ஃபிலிம். எனக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த படம் கண்டிப்பாக தேவை, கரெக்டாக எனக்கு அமைஞ்சுது. அண்ட் எஸ் ஐ ஷுட் சே ஆதி வந்து ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் ஆதி. எனக்கு இப்போ அது இன்னும் பேர்கள் இப்போ நீ சொன்ன இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னும் நீ கொண்டு வந்து வில் மேக் ஷுர் தட் வி ஷோ தெம் லைக் கமர்ஷியல் சினிமா, வில் பிரிங் தெம் இன் டு ஃபில்ம்ஸ். ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மோர் லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் யங் டேலண்டட் பாய்ஸ். ஏன்னா திஸ் ஃபில்ம் வில் ஃபஸ்ட்டு நீங்கள் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ஆதி கலக்கிட்டான்டா, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கலக்கிட்டான்டா, ஆக்ஷன் வந்து அன்பறிவு கலக்கிட்டான்டா அப்படின்னு தான் வரும்.
So I thank Adi for this, for giving his best again. இல்லைனா அவன் செத்தான். ஸ்டூடியோ பக்கத்தில் தான், வீடு பக்கத்தில் தான் இருந்தாலும் அவன் வந்து கரெக்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து புரிஞ்சு, ஜீவாவும் இவனும் வந்து லைக் இன்செப்பரபிள் அண்ட் லைக் இட்ஸ் அமேசிங். இது நெக்ஸ்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் அன்பறிவு மாஸ்டர். அன்பறிவு வந்து அவங்க ஒரு கட்டத்தில் பயந்துட்டாங்க. அவங்க தே ஹேட் அ ஸ்மால் டிஸ்கஷன். அன்பறிவும் சுந்தர் சார் எவ்ரி ஒன் ஹேட் அ ஸ்மால் டிஸ்கஷன். சார் இவர் வந்து எது சொன்னாலும் வந்து நிற்கிறாரு, பக்கத்துலேயே கேட்குறாரு, இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வி கேன் டூ இட் வித் த டூப் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்து படம் பிடிக்கிறாரு வந்து. ஸோ சுந்தர் சார் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அவர் கேட்க நான் அப்படியே அனுப்பிடுறேன், அவர் நீங்கள் போய் பிரேக் எடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் போய் எடுத்துடலான்னு. அந்த அடிப்பட்ட கட்டத்தில், அந்த காலகட்டத்திலேருந்து முடிகிற வரைக்கும் லைக் தே ட்ரைட் தேர் பெஸ்ட் பட் இன் வெயின். எவ்வளோ ட்ரை பண்ணாங்க டூப் வச்சு பண்ணோன்னு, பட் இட் கிவ்ஸ் அ த்ரில் டு டூ அ வண்டர்ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ். அண்ட் அந்த தியேட்டரில் பார்த்து அந்த விசிலுக்கு நம்ம பண்ண ரிஸ்க்கு வந்து இந்த பலன் கிடைச்சிருக்குன்ற ஒரு ஃபீல் வந்து மைண்ட் ப்ளோயிங். தேங்க் அன்பரியூ ஃபார் தட். அண்ட் Dudley sir is first time நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், he's worked in all the best, the top Hindi films, Chennai Express and so on. So it's perfect team. I thank Dudley sir for showing me really nice on screen. அவர்கிட்ட நம்பி தூங்காமல் வரலாம். முந்தின நாள் எனக்கு கொஞ்சம் தூக்க பிரச்சனை, ஐ மீன் இன்சோம்னியாக். ஸோ அடுத்த நாள் வந்து நின்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார், நான் நோ ப்ராப்ளம், ஒரு ஃபில்டர் இன்னொரு ஃபில்டர் போட்டு எடுத்தால் விஷால் வந்து தமன்னா கலரில் இருப்பான். நிறைய பேர் என்னை கேட்டுட்ருக்காங்க ஹைதராபாத்தில், எப்படி என்ன ஏன் சிஜி வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், தமன்னாவும் விஷாலும் ஒரே கலரில் இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை அது வந்து டிசைனர் வந்து பேப்பர் ஆட்டுக்காக வந்து கொஞ்சம் ஏற்றுவாப்பில், ஏன்னா ஹீரோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, அடுத்த படம் கொடுப்பாப்புல. ஸோ அதனால் வந்து I should thank Dudley for that. And yes, the technician Srikanth sir, editor out. Editing is the most difficult. Adam Sundar sir was saying, இந்த படம் எடுத்து முடிக்கிறதை விட எடுத்து முடிச்ச படத்தை வந்து ஒரு படமா ஸ்க்ரீன் பிளேயா அந்த 2.5 மணி நேரம் கொண்டு வர்றது வந்து you should really thank Srikanth, the editor, very talented person. And this film will speak. ஒவ்வொரு படமும் ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். இது ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து ஒரு சேலஞ்ச், and it is brilliant. Technicians wise, I think like most of them have worked in tandem. Production team, Palagopi and Murli and everyone. There was Krishna Reddy also in the beginning. A lot of them, இது வந்து ஒரு it's impossible without teamwork. இது ஏன் வந்து ஆம்பளைங்க பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் பெண்கள் பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து பொதுவாகவே எப்போவுமே எந்த படம் போனாலும் 80 நாள் ஷூட்டிங்னா 60 நாள் வந்து ஃபர்ஸ்ட் வி மீட் ஒன்லி த ஹீரோயின், ஹை ஹவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் அன்பறிவுக்கு தான் ஃபஸ்ட்டு கை கொடுத்து, எப்போவுமே டெய்லி வந்து சுந்தர் சார், அன்பறிவு, டட்லி 3 பேர் தான் இருப்பாங்க. தென் ஒன்லி இட் கம்ஸ் இன் டு ஐ மீட் த காஸ்ட். தமன்னா வந்து எஸ், ஆஸ் எவ்ரி ஒன் செட், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஹர் ட்ரீம் கம் ட்ரூ, ஹர் விஷன் ஆல்சோ. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம பார்க்கணுன்னு. தம்னா கொஞ்சம் கம்மியாக கட்டி பிடிமா, நான் சத்தியமாக வண்டி வந்து ப்ராப்பராக ஓட்டுவேன். ஏன்னா மூச்சு திணறுது எனக்கு, தயவுசே கவலைப்படாது. ஏன்னா ஸ்லோப்பில் வண்டி ஓட்டும் போது விஷால் ப்ளீஸ் ரெடே ப்ளீஸ் ராவ், ஐ ஹேவ் டோன்ட் டேக் டூ மச் ரிஸ்க். ஸோ அந்த டைமில் வந்து லைக் a heroine can say no, ஹீரோயின் வந்து நோன்னு சொல்லலாம். பட் தமன்னா வந்து it is nice that she has added that extra. ஒரு பெண் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் லைக் ஈடுபடும் போது it's an amazing thing to watch. So the chemistry between us in the songs விட the chemistry between us in the fight sequence is the best, I think, in the film. I am so happy to have known her for so many years as a friend. I am so happy to have worked with her in this film, a thorough professional. And Aishwarya Lakshmi, புது ஹீரோயின். ஒரு பெரிய ரவுண்டு காத்துட்டு இருக்கு ஐஸ்வர்யாவுக்கு. அதான் நான் சொன்னேன் சுந்தர் சார், ஐ திங்க் we need a lot of
good looking, not just good looking, talented heroines. Yes, Aishwarya Lakshmi வந்து is a very very added advantage to this film. அந்த ஒரு விஷயம் சார் சொன்னார், ஒரு அந்த கட்டத்தை தாண்டி போகும்போது தான் the entire film takes off. So she's done a brilliant job. So it's really nice that like நான் உங்களோட மலையாளம் படங்கள் பார்த்ததில்லை, but I've seen the photographs. She missed out on the event. And முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும், ஆகான்ஷா பூரி. இட்ஸ் இந்த படம் 90 days could have been 120 days if it was any other person. வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வெறும் ஸ்க்ரீனில் வந்து நான் முதல் தடவையாக ஒரு பெண்ணை வந்து அதிகமாக அடித்தது ஸ்க்ரீனில் தான். நான் பெண்ணை வந்து கை நீட்டி இன்னி வரைக்கும் அடித்ததே கிடையாது. ஆனால் படத்தில் வந்து சுந்தர் சார் வந்து வேறு வழி இல்லை, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து 2 ஆம்பளைங்க சண்டை போடுற மாதிரி. ஏன்னா ஒரு அசாசின் கேரக்டர், ஷீஸ் அன் அசாசின், ஷி டசன்ட் திங்க் ட்வைஸ் டு ஈவன் என்ன சொல்கிறது, இம்மீடியட்டாக ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸில் வந்து ரோப் ஷாட் வந்து பெண்களுக்கு ரோப் கட்டிட்டு தட்டு அந்த சீக்வன்ஸில் எப்போவுமே ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஹீரோஸ்க்கு வந்து ஷர்ட் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஷர்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து பேடெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த we have all the harness so that அடிப்படாமல் இருக்கிறதுக்கு. பட் போர் திங் ஆகான்ஷா வந்து அவங்க காஸ்டியூம் எப்படின்னா இட் வாஸ் ஜஸ்ட் black top, ஸ்லீவ்லெஸ் டாப். அந்த சீக்வன்ஸில் வந்து இவங்க அடிபட்டு பார்த்து நானும் சுந்தர் சார் பார்த்து we were shocked. 2 பேர் பேசிக்கணும், சார் எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங்கு கேன்சல் ஆகிடும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே இந்த பொண்ணு இதுக்கு மேலே பண்ணாதுன்னு. She just came, she sat. நான் அவங்க சீரியல் எதுவுமே பார்க்கல. I've just seen the pictures. That day I was shocked when ஆகான்ஷா பூரி, இது எல்லாரும் விஷால் வந்து அடிபட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டாப்ல. பெருமை எனக்கு இல்லை, பெருமை அந்த பொண்ணுக்கு. Hats off to ஆகான்ஷா பூரி because that அந்த அடிபட்ட அன்னைக்கு வந்து she continued shoot. She said let's go, let's roll, and this is something which is really interesting. And அதுதான் படத்தில் வந்து பெருசாக நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு கிரில்ல வந்து 2 பில்டிங் நடுவில் ஒரு 100 story பில்டிங் மேலே மாடியில் வந்து ஒரு சண்டை நடக்கும். It was so good to have worked with a thorough professional. And yes, welcome to Tamil film industry. You have a long way to go, and yes, you have a good innings ahead. And I found a good friend. Usually ஒரு படத்தில் வந்து we get to meet new people. We would have heard of them, கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்ல பர்சனாலிட்டியாக, எப்படி ஈகோயிஸ்டிக்காக பேசுவாங்களா. ஆர்டிஸ்ட்குள்ளே எப்போவுமே இது இருக்கும். ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் அதுவும் 3 ஹீரோயின் 2 ஹீரோயின் ஒரே செட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து 2 பக்கமும் புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க ஒரே நேரத்தில். But இங்கே அப்படி இல்லை. This wasn't like that. But I found a good friend in Chaya. I'm so happy to have met Chaya and in this film. I found a good friend enough because we hardly find people where we can talk openly and not be judged. So ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காங்க. And ஒருத்தர் இருக்காங்க இந்த படத்தில், இவன் வந்து யூடியூப்பில் பண்ண சேட்டை வந்து எனக்கு சுந்தர் சார் தான் காட்டினாரு. அது நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை நோக்கி பாயும் சேட்டா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காரு சாரா. தைரியமாக, அதுவும் தைரியம்னா எப்படின்னா, ஏன்னா யூடியூப்பில் இப்போல்லாம் வந்து யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எதை பற்றியும் பேசலாம். பிகாஸ் இட்ஸ் லைக் முன்ன மாதிரி இல்லை. மாஸ் கம்யூனிகேஷன் படித்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும், இல்லை ஜேர்னலிஸ்ட்னா தேர் I see these faces for 15 years. I see them. But today there is a different world of journalism. யார் வேணாலும் ஜேர்னலிஸ்ட் ஆகிடலாம். Anyone can become a journalist. Anyone can talk about anything. Yes, freedom of speech. But அதை வந்து நீங்கள் ஒரு ஹியூமரஸ் வேயாக நீங்கள் பார்க்கணுன்னா யூ ஷுட் see Sara's short films. அதை வச்சு தான் எனக்கு ஒரு சந்திப்பு கிடைச்சிது. Actually, someone else was supposed to do the role, but date problem நால சாரா வந்தாப்புல. I had a wonderful time with Sara. சாராவோட
நானும் சாரா வந்து ஒரு இந்த ஷூட்டிங்லேயே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதையெல்லாம் எழுதி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். வெரி டேலண்டட் ஆக்டர். ஆக்ஷன் படங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களும் நடிச்சிருக்காப்புல, அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லையும் பயங்கர ஈடுபட்டு நடிச்சிருக்காப்புல. ஸோ ஆக்ஷன் வந்து அவருக்கு புதுசு இல்லை சாராக்கு. லைட் ஆஃப் பண்ணாலும் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், லைட் ஆன் பண்ணாலும் ஆக்ஷன் பண்ணுவார். ஸோ சாரா வந்து இஸ் அ குட் அடிஷன், நல்ல ஒரு அடிஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டீம், எஸ் we've கம் டு த ஃபைனல். இப்போ சுந்தர் சார் வந்து சீக்கிரம் முட்றா, நான் போய் ஃபைனல் மிக்சிங் முடிக்கணுன்றது மைண்ட் வைஸ் இப்போ ஓப்பன் வைஸாக கேட்டுருச்சு எனக்கு. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், அதே விஷால் தான், உங்கள் விஷால் தான். செல்லமேல நீங்கள் பார்த்த விஷால் அதே விஷால் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். நான் வந்து இந்த தேங்க்யூன்றது வந்து ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எப்போவுமே ஜாஸ்தி சொல்கிறது இல்லை. ஒரு பெரிய ஃபேவர் இப்போ பண்ணும்போது திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு தான் தேங்க்யூ சொல்கிற பழக்கம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு பழக்கம் சொல்கிறது பழக்கம் இல்லை. ஐ ட்ரீட் யூ ஆல் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். நீங்கள் வந்து லைக் இட்ஸ் லிட்டரலி ஃப்ரம் செல்லமே நீங்கள் வந்து என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் மெட் யூ ஆல். ஏன்னா மறுபடியும் லண்டனுக்கு போகணும். எப்படி சுந்தர் சார் படத்தில் வந்து தலை நிமிர்ந்து ஆக்ஷன் பண்ணணும், அங்கே ஒருத்தர் வந்து தலை குனிஞ்சு துப்பறிவாளன் 2 ஷூட்டிங் போயிட்டுருக்கு லண்டனில். அங்கே போகணும் மறுபடியும். ஹாவ் டு கோ தேர் ஃபார் ஷூட். ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா அப்புறம் நான் தான் மறுபடியும் காசு கட்டணும். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் visual experience. It's going to be unfolded November 15th வெள்ளித்திரையில் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி அ brilliant, technically brilliant, visually brilliant and content oriented. It's going to be a brilliant film. And thank you Sundar sir for giving a good role for every girl in the இதுதான் ஒரு படத்தோட பலமே என்னன்னா, ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த அத்தனை பெண்களுக்கும் நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு அமைஞ்ச ஒரு ஸ்க்ரீன் பிளே. பத்ரி, எஸ், அடுத்த தடவை வந்து நீங்கள் கதை சொல்லும்போது தயவு செய்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள், ஸ்பீடாக சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஏன்னா கண் சுருங்கி அதுக்கப்புறம் காது வச்சு கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு பத்ரி சொன்ன ஸ்பீடு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது காரைக்குடியில். பட் ஐ எம் ஸோ கிளாட் தட் தெர் இஸ் அ ரைட் ஹேண்ட் லைக் பத்ரி டு சுந்தர் சார். அவரோட டீம் தான். தட்ஸ் வாட். எனக்கு நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சுந்தர் சார் கிட்ட இந்த படத்தில். அது நான் வந்து என்னோட படங்கள் அடுத்தடுத்த படங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எஜுகேட்டிவ் வேயாக நான் டெஃபினட்டாக புது இயக்குநர்களுக்கும் நான் சொல்வேன். அண்ட் மேபி வித் அதர் டைரக்டர்ஸ் ஆல்சோ. டெஃபினட்டாக வந்து இந்த மேட்சிங் அப்படின்றது எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது ஐ நோன் த ட்ரிக். ஐ மீன் ஐ லேர்ன் த ட்ரிக் ஃப்ரம் ஹிம். அண்ட் thank you my friend Johnson as always and Mr. Ajay. This is going to be a very important film in my career. And முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்குற ஒரே விஷயம், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்லது பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து அப்புறம் ஒரு விண்ணப்பமாக வைப்பேன். நான் தத்தெடுத்த அந்த கிராமத்துக்கு வந்து கண்டிப்பாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வேலைகள். இன்னும் என்னென்ன தடைகள் வரும் தெரியாது. பட் அதையும் தாண்டி அந்த கிராமத்தை வந்து உங்கள் எல்லோருக்கும் காட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது வேறு மேடை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இப்படியே சிரித்த முகத்தோடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே வேண்டிப்பேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஐ திங்க் இல்லை, இட் இஸ் யா கண்ணு வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல மாட்டேன். தமன்னா தான். I love you.
சார் அது எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பண்ணுற அந்த கொரியோகிராஃபி ஓட்டும் நான் ஃபர்ஸ்ட் என் குருநாதர் வந்து அர்ஜுன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக பேட் பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டது அவர் எப்படி வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணுவாருன்ட்டு. எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை. எனக்கு யூனியன் கார்டு கொடுத்தாங்கன்னா நான் சத்தியமாக அந்த அந்த ஸ்டண்ட் யூனியன் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன். பட் எனக்கு ஒரு யூனியன் கார்டு கிடைச்சிச்சுன்னா நான் வந்து உண்மையிலேயே ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருக்கணும்னு ஆசை. எனக்கு ஸ்டண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ரிஸ்க்னா 2 வகையான ரிஸ்க் இருக்கு. ஒன்று அந்த ரிஸ்க்கு எடுத்து நம்ம அடுத்தது தியேட்டரில் போய் படம் பார்த்து அது கைத்தட்டல் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அது கன்ஃபார்ம். ஏன்னா என்னதான் ரொமான்ஸ் பண்ணாலும் என்னதான் சாங் போய்கிட்டு இருந்தாலும் அங்கே கிளாப்ஸ் வந்து அதிகமாக வராது. ஒரு ஹீரோ வந்து பறந்து அடிச்சு அது வந்து ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு கை தட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் ஹீரோஸ் வந்து அது ஒரு ஆசை. அது நம்ம டூப் இல்லாமல் பார்க்கணும். நான் என்றைக்குமே டூப்பை வந்து நல்லா கொளுத்து போய் அவன் அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் சண்டைக்கோழியில் இருக்கும்போது ஒல்லியாக இருந்தான். இப்போ நல்லா கொளுத்து போய், ஏன்னா அவனுக்கு வேலையே இல்லாமல் வருவான், 3 வேளை சாப்பிடுவான், உட்காருவான். என் சட்டை நான் என்ன சட்டை என்ன பேண்ட் போட்டிருக்கேனோ அதை போட்டுட்டு உட்காந்துருவான். ஐ லைக் டு டூ இட். அது கோவம்ன்றது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆக்ஷன் இல்லை ஆக்ஷன். நான் சுந்தர் சார் வந்து இது ரீஆக்ஷன் என்ன படம் என்ன டைட்டில் வச்சிருந்தா கூட நான் நடிச்சிருப்பேன். எனக்கு அதான் சொன்னேனே, நான் சுந்தர் சார் படம் வந்து பிளானிங் சம்திங் பட் சம்திங் பிக். சுந்தர் சாரோட ஹி ஹேட் அ விஷன். ஒரு படம்னா எப்போவுமே பாலிவுட் படங்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளோ மேக்னம் ஆப்பர்ஸ் இவ்வளோ கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாங்க. ஏன் தமிழ் படங்கள் வந்து குறைவாக சில படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் பேசுகிறாங்க. ஐ வாண்ட் டு கெட் மை ட்ரீம் கம் ட்ரூன்ற மாதிரி ஒரு விஷன் காட்டினார். விஷன் காட்டுறது தாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எப்போவுமே கதை சொல்லி ஓகே பண்ணுறது ஒரு விஷயம். கதை சொல்லி ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்க்கும் போது இன்னும் வந்து பயங்கர உற்சாகமாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட சீக்வன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது அப்படியே வந்து லைக் அந்த ரெஃபரன்ஸ் எப்படி இருந்ததோ அதை விட 100 மடங்கு ஸ்க்ரீனில் கொண்டு வந்தார். தட்ஸ் த இதுலேயும் மிலிட்ரி ஆஃபீஸர் கேரக்டர் தான் இன் ஆக்ஷன். பட் இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படத்துலையும் இட் வில் பி சம்டைம்ஸ் டயலாக் ஓரியன்டட், சீன் ஓரியன்டட் அப்படின்னு. இந்த படத்தில் இட்ஸ் லைக் ஆன் த கோ. நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இட் வில் கீப் எவ்ரி 20 minutes ஒவ்வொரு கண்ட்ரி போய்கிட்டே இருக்கும். ஸோ மை கேரக்டர் இஸ் லைக் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹவு ஹி கோஸ் அபவுட் ஒரு சின்ன விஷயத்த, அதாவது அது பெரிய விஷயம், அது லைக் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து சின்னதாக ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தான் போக முடியும். ஏன்னா க்ளூ கண்டுபிடிச்சி போகிறது தான் ஒரு விஷயம். So in that way his treatment was completely different, and automatically when you work with different directors, they have their own ways of portraying the hero. Honestly, I feel that I look my best in my career in action.